திருவன் சரணை. அது கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித்ரு குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் மான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம் சமத்த தியானம், விதர்சனா தியானம். இது இரண்டிலும் என்ன வேறுபாடுகள், என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி. சமத்த தியானத்தை மேற்கொள்வது தான் இந்த வெவ்வேறு மதத்தவர்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருப்பது. மதத்தவர்கள் செய்வது தான் சமத்த தியானத்தை மேற்கொள்வது. இந்த சமத்த தியானம் என்பது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு, ஒரு நிலையில் அமர்ந்து கொண்டு மூச்சை மூக்கில் அல்லது மூக்கின் உதடுகளுக்கு உரசும் வழியை மூச்சுப்படுவதை அந்த இடத்துக்கு தன்னுடைய கவனத்தை செலுத்தி இந்த ஒரு நிலையில் மனதை வைத்து கொண்டு இதில் மூழ்கி அந்த பரவச நிலையில் இருப்பது தான் சமத்த தியானம். அப்போ இதில் வெவ்வேறு முறைகள் இருக்கிறது, இது ஒன்று மட்டும்தான். அப்போ இது இந்த சமத்த தியானத்தை மேற்கொள்வது தான் அன்றைக்கும் இருந்திருக்கிறது. புத்த காலத்துக்கு முதல்ல இருந்து இதுதான் இருந்திருக்கிறது. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் புத்த நிலையை அடைய முதல்ல சித்தார்த்த குமாரராக இருக்கும்போது அவர் தன்னுடைய மாளிகையிலிருந்து இந்த சத்தியம் என்ன அப்படின்றதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், இதை தேடுதல் ஒன்றை செய்ய வேண்டும், இதை தேடி கண்டுபிடித்து இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், துன்பத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். மனிதன் பிறக்கிறார், வயசு போகுது, நோய் வாய்ப்படுறார், இறந்து போகிறார். அப்போ இதற்கு என்ன காரணம்? இது எங்கேயும் இன்பம் இல்லையே, எல்லாமே துன்பம் தானே. அப்போ இந்த துன்பத்துக்கு என்ன காரணம்? இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடையும் வழி என்ன என்பதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் புத்த நிலையை அடையவில்லை, சித்தார்த்த குமாரராக இருக்கும்போது இதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மாளிகையிலிருந்து வெளியேறி காட்டுக்கு போனார். அப்போ காட்டுக்கு போனதன் பிறகு அங்கே சில குருமார்களை சந்தித்தார்கள். இப்போ ஆளார காலாம உத்தகராம புத்திர என்ற மாபெரும் குருமார்களை சந்தித்து இவர்களுக்கு சீடர்கள் 1000 பேர் இருந்தாங்க. இவர்களிடம் பயிற்சி பெற்றுக்கொண்டு அப்போ இவர்களிடத்தில் சித்தார்த்தர் அவர்களும் பயிற்சிகளை மேற்கொண்டார்கள். அப்போ அவர்கள் கொடுத்த பயிற்சி தான் இந்த மூச்சை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு பரவச நிலையில் மூழ்கி இருப்பது. அப்போ இதில் 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் கட்டங்கள் என்று இந்த தியானத்துக்கு கட்டங்கள் இருந்தது. இப்போ 4ஆம் தியானம் என்பது இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருப்பதாக, இவர்கள் இந்த பிரபஞ்சத்தோடு தன்னுடைய உணர்வு அற்ற நிலையில் மூழ்கி பிரபஞ்சத்தோடு அவர்கள் இணைந்து விட்டதாக அந்த தியானத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். அப்போது இதில் இதை எல்லாமே புத்த நிலையை அடைய முதல்ல சித்தார்த்த அவர்கள் மேற்கொண்டு செய்து பார்த்தார்கள். அப்போ இதெல்லாமே செய்து பார்க்கும்போது இதில் எங்கேயும் துன்பத்தில் மேலும் வழி கிடையாது. இதில் மறுபடியும் இந்த தியானத்திலிருந்து நாங்கள் வெளியேறி தன்னுடைய அன்றாட காரியங்களில் ஈடுபடும் போது அப்போ இந்த ஆசை, கோபம், மாயை என்ற மனம் உருவாகுகிறது. மனதின் அந்த வேதனை இருக்கிறது. அதாவது ஆசை, கோபம், மாயை இந்த மனதுக்கு போய் கொண்டிருக்கிறது. அப்போ இது இருக்கும் வரை துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. துன்பத்தில் மேலும் வழி இங்கே இல்லை என்பதை சித்தார்த்தர் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொண்டதன் பிறகு இப்போ இதில் மூழ்கி இருப்பதனால எந்த பலனும் கிடையாது என்றதை புரிந்து கொண்டு அங்கிருந்து விடை பெறுகிறார்கள். விடை பெற்று தான் பசகதௌச அவர்களிடத்திலும் இதே பயிற்சிகளை மேற்கொண்டு தான் இருந்தார்கள்.
அப்போது குருமார்கள் நிறைய பேர்களிடத்தில் இந்த பயிற்சிகளை மேற்கொள்வதனால் இவர்கள் எல்லாமே இருந்தது இந்த சமத்த தியானத்தில் மூழ்கி பரவச நிலையில் இருந்தாங்க. அவர்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இருந்தாங்க. அப்போ இணைந்து இருந்ததில் யாரும் விடுதலை அடையலை. அவர்கள் மரணத்திலிருந்து விடுதலை அடையலை, துன்பத்திலிருந்து யாரும் விடுதலை அடையலை. அவர்களுடைய பிறப்பு பிறப்பு இறப்பு சம்பவம் நடக்கும். அப்போ அவர்கள் துன்பத்திலிருந்து விடுதலை அடையலை, மரணத்திலிருந்து விடுதலை அடையலை. அப்போ இதெல்லாத்தையும் கைவிட்டுத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கயாசிசி போதி மூலைக்கு சென்று இந்த படிக்க சவும்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி தேடுதலை செய்ய தொடங்கினார்கள். அப்போ இந்த தேடுதலை செய்ய முதல்ல தனியாகவே இந்த துன்பத்தில் இருந்து விடுதலை அடைய இந்த உடம்புக்கு நிறைய துன்பங்களை கொடுத்தார்கள். துன்பத்திலிருந்து விடுதலை அடைய அதிகமான துன்பத்தை கொடுத்தார்கள். இப்போ இது நிறைய காலமாக இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தார். ஒரு நாளைக்கு சாப்பிடாம ஒரு ஒரு நெல்லை சாப்பிட்டு, ஒரு சோர் விதையை சாப்பிட்டு, தண்ணீர் குடிக்காமல், எதுவுமே எடுத்துக்கொள்ளாமல் இப்படி எல்லாமே துன்பப்பட்டு இந்த துன்பத்தில் மேலும் வழியை தேடினார்கள். ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. இப்போ இது எல்லாத்தையும் கடைசியாக எல்லாத்தையுமே விடுறாரு. விட்டுட்டு தான் கயாசிசி போதி மலையில் தானத்தை எடுத்துக்கொண்டு கயாசிசி போதி மலையில் இந்த படிக்க சவும்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் ஒரு விமர்சனத்தை தேடுதலை செய்கிறார்கள். இப்போ என்னதான் தான் தியானம் செய்தாலும் தானம் செய்யும் போது நாங்கள் மூழ்கி இருக்கிறோம். ஆனால் தியானத்திலிருந்து வேறு வேறு காரியங்களில் ஈடுபடும் போது எங்களுக்கு ராக தேசம் மோக என்கிற ஆசை, கோபம், மாயைக்கு அகப்பட்டு தான் இருக்கிறோம். அப்போ இதில் விடுதலை அடையலை யாருமே. இவர்கள் எல்லாமே மூழ்கி இருக்கிறார்கள். அப்போது இது எல்லாமே மனதில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு மனதில் இருப்பதை புரிந்து கொண்டவர் மனதில் மீளும் வழியைத்தான் நாங்கள் வழியைத்தான் தேட வேண்டும். மனதில் மீளும் வழி மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பதனால கிடைக்காது. மனதிலிருந்து யாரும் மீளலை. அப்போ அவர்கள் எல்லாமே இந்த ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். மனதை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டு மனதுக்கு இடத்தை கொடுக்காமல் மனதின் மாயிலிருந்து அவர்கள் விலகி மனதை ஒளித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமத்த தியானத்தில் மூழ்கி இருக்கும் அனைவரும் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க, ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒளிந்து கொண்டு இருப்பதனால யாரும் மனதிலிருந்து விடுதலை அடைய முடியாது. அவர் ஒளிந்து கொண்டு இருப்பதனால இந்த சமத்த தியானத்தில் பரவச நிலையில் மூழ்கி இருப்பதனால அவர்கள் யாரும் மனதிலிருந்து விடுதலை அடைய முடியாது. அப்போ முடியாததன் காரணம் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இருப்பதாக எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அங்கே அந்த ஆனந்தம் இருக்கிறது, அந்த இன்பம் இருக்கிறது, அது இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த சமத்த தியானத்தில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் யாரும் துன்பத்திலிருந்து விடுதலை அடையலை, மரணத்திலிருந்து விடுதலை அடையலை. அவர்களுடைய பிறப்பு இறப்பு பயணம் நிற்கலை. அவர்கள் அந்த பரவச நிலையில் மூழ்கி இருப்பதனால அவர்களுடைய பிறப்பு சம்பவம் நடக்கும். அது இப்போ ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் குறைஞ்சது 80-100 வருஷம்னு சொன்னால், அந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கும் அவருக்கு கல்ப என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த கல்ப என்று ஒரு மாபெரும் இது இன்னைக்கு கதை இருக்கிறது. இந்த கதையை நாங்கள் சொல்ல போனோம்னு சொன்னால், இது ஒரு தீர்க்கமான ஒரு நெடுந்தூர கதையை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்போ இதை விவரமாக சொல்லணுமா இருந்தால் பெரிய ஒரு கதை இங்கே இருக்கிறது. அப்போது இந்த மனிதனுக்கு உள்ள ஆயுளை போல அது குறைந்த ஆயுள் கிடையாது. கல்ப என்பது 100 வருடம். அப்போ பல 1000 வருடங்களாக அந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இருப்பவருக்கு அவர் அந்த பிரபஞ்சத்தோடு அவர் மூச்சு நின்றால் பிரபஞ்சத்தோடு இணைந்து அவர் இருப்பார். ஆனால் அவர் மீண்டும் பிறப்பார். அது இவ்வளவு காலம்தான் என்று நிரந்தரமாக சொல்ல முடியாது. பல 1000 காலங்களாக அவர் பிரபஞ்சத்தோடு இணைந்து இருக்கலாம். அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறியது.
அப்போ பல ஆயிரம் வருடங்களாக அவர் பிரபஞ்சத்தோடு இணைந்து மானிய மக்குரோ அதிமானிய கொக்குரோ என்பதைப் போல அவருக்கு ஈகோ எப்படி இருந்ததோ, அவருடைய ஈகோ ஆணவம் எப்படி இருந்ததோ அதுக்கு தகுந்தாற் போல குரங்காகவோ நாயாகவோ பிறப்பார். அப்போ இதுதான் உண்மை கதை. அப்போ அந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இருப்பதனால மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பதனால, பரவச நிலையில் இருப்பதனால யாரும் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. அப்போது பகவான் புத்தர் கூறுகிற இந்த பட்டிச்ச சமுப்பாதை என்று இந்த மனம் உருவான விதம் பற்றி தான் கயாசேஷி போதி முலையில் ஒரு விமர்சனத்தை செய்தார்கள், ஒரு தேடுதலை செய்தார்கள். அப்போ இந்த தேடுதலானது இந்த விமர்சனமானது தான் விதர்சனா தியானம். அப்போ இந்த விதர்சனா தியானம் தான் பகவான் புத்தர் அவர்கள் செய்தது. சமத்துவ தியானத்தை எல்லாத்தையும் கைவிட்டார். அதில் எதுவும் பலன் கிடையாது. இதில் மூழ்கி இருப்பதனால் யாரும் விடுதலை அடைய முடியாது. அப்போ இது மனதில் மேலும் வழி இங்கே கிடையாது என்ற உண்மையை புரிந்து கொண்ட சித்தார்த்தர் அவர்கள் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு தான், எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துட்டு தான் இந்த விதர்சனாவை கைக்கு எடுத்தார். கைக்கு எடுத்து இதை மனம் உருவான விதம் பற்றி ஒரு தேடுதலை, ஒரு விமர்சனத்தை செய்தார்கள். அது விமர்சனத்தை செய்து பார்க்கும்போது, தேடுதலை செய்து பார்க்கும்போது மனம் உருவான விதம் எப்படி உருவானது என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி தேடும்போது பிறந்தபோது பிஞ்சி குழந்தைக்கு மனம் பிரபாஸ்வரமாக இருந்தது. அந்த பிரபாஸ்வரமான மனது, தூய்மையான மனது, அங்கே எதுவுமே அந்த குழந்தைக்கு உருவாகி இருக்கலை. குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை. குழந்தை என்று குழந்தைக்கே தெரியாது. நான் ஆண் குழந்தை, நான் பெண் குழந்தை என்று கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. நான் எந்த நாட்டவர் என்றும் கூட தெரியாது. நான் இந்துவா, கிறிஸ்தவமா, இஸ்லாமா, பௌத்தமா அப்படின்ற கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்போ எதுவுமே இல்லாத நிலையில் தான் அந்த குழந்தை இருந்தது. அப்போ அதுதான் பிரபாஸ்வரம். எதுவுமே இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை என்ற நிலை தான் பிரபாஸ்வரமான நிலை. அப்போ அந்த பிரபாஸ்வரமான இருந்த நிலையில் அந்த பிஞ்சு குழந்தைக்கு எப்படி இந்த மனம் உருவானது, பிரபாஸ்வரம் அற்ற நிலை எப்படி இந்த குழந்தை அடைந்தது என்பது தான் இந்த மனம் உருவான தேடுதலை, விமர்சனத்தை செய்யும் போது பகவான் புத்தருக்கு அகப்பட்ட ஒரு விடயம் இங்கே தான் இருக்கிறது. அப்போ இந்த கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு, இந்த சென்சர்கள், அந்த உற்பத்தி நிலையங்கள் 5 இருக்கிறது. இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் உருவாக்கப்பட்டதை தான் இந்த குழந்தை வெளியில் இருக்கிறது என்று பிரித்து கொண்டது. கண்களுக்கு தெரிந்த வர்ணம் அல்லது வடிவம், காதுக்கு கேட்பது சத்தம், மூக்குக்கு உணர்வது வாசனை, நாக்குக்கு உணர்வது சுவை, உடம்புக்கு உணர்வது குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைகள். இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் வெளியில் இருக்கிறது என்று அந்த குழந்தை பிடித்து கொள்ளுகிறது. உதாரணமாக கண்களுக்கு வர்ணத்தை, வடிவத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுத்தார்கள். நான் உனது அம்மா என்று. அம்மா 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 என்ற சத்தத்தை மீண்டும் மீண்டும் கொடுக்கும்போது அந்த குழந்தை கண்களுக்கு தெரிந்த வர்ணத்தை, வடிவத்தை, காதுகளுக்கு கேட்ட சத்தத்தை, இது இரண்டும் இணைகிறது. இது இணைப்பு என்பது ஒரேடியாக இணையாட்டி இது கொஞ்சம் கொஞ்சமாக அது கொடுக்க இது குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அது பிடித்து கொள்ளுகிறது. அது பிடிப்பு என்பது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்குகிறது மனதில். இதுதான் மனம் உருவான விதம். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அம்மா வெளியில் இருக்கிறார் என்று பிடித்து கொண்டது. அப்போ இது கண்ணும் காதும் இணைந்தது தான் அம்மா, சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் அம்மா. அந்த இணைப்பில் தான் அம்மா உருவானார். அம்மா என்பவர் உருவான விதம் இதுதான். அப்போ அம்மா என்பவர் உருவானார் என்பது வெளியில் உள்ள அம்மா கிடையாது, மனதில் உள்ள அம்மா. இதுதான் மனம் உருவான விதம். மனம் உருவான விதம் கண்ணும் காதும் இணைந்த போது, சத்தமும் வர்ணமும் இணைந்த போது ஒரு நடுவில் சக்தி பிறக்கிறது. சம்பந்தமில்லாத இரண்டு ஒன்றாக இணைந்தால் நடுவில் ஒரு சக்தி பிறக்கிறது. இதுதான் பகவான் புத்தர் கூறிய காரணம், அதன் பலன் என்ற சத்திய தர்மம். இந்த சம்பந்தமில்லாத இரண்டு ஒன்றாக இணையும் போது நடுவில் ஒரு சக்தி பிறக்கிறது. அந்த சக்தியானது தான் இந்த மனது. கண்ணும் காதும் இணைந்த போது மனம் உருவானது. அப்போ இந்த சக்தி தான் மனது. மனது என்பது கரண்ட்டை போல
கரண்ட்டை போல் இந்த மனம் என்பது அப்போ இது இரண்டும் இணைந்த போது இந்த அதிர்வு ஒன்று உருவாகுகிறது. கண்ணும் காதும் இணைந்த போது ஒரு அதிர்வு உருவாகிறது. அந்த அதிர்வு தான் மனது. இந்த அதிர்வு தான் கரண்ட்டை போல. இந்த அதிர்வு என்பது வேகமாக சுழலுகிறது. அதிர்வு இரண்டும் இணைந்த அதிர்வு வேகமாக சுழல்வதன் காரணமாக வெளியில் இருக்கிறது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறது என்று பிடித்து கொள்ளுகிறது இந்த குழந்தை. அப்போ இது கம்மை போல இது ஒட்டி கொள்ளுகிறது. இது சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணையும் போது நடுவில் அந்த கம்மை போல ஒட்டி கொள்ளுகிறது. ஒட்டி கொள்வதன் காரணமாக இது இரண்டும் இணைந்தது வெளியில் இருக்கிறது என்று இந்த குழந்தை பிடித்து கொள்ளுகிறது. இது வேகமாக சுழல்வதன் காரணமாக அப்போ இன்றைக்கு உலகம் உருவாகி இருப்பது இப்படித்தான். அப்போ கண்ணும் காதும் மூக்கும் நாக்கும் உடம்பும் இணைந்தது தான் வெளியில் இருக்கிறது என்று குழந்தை பிடித்து கொண்டு வளரத் தொடங்கியது. அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய மனம் உருவான விதம். மனம் உருவான விதம் பற்றி இங்கே நாங்கள் தெரிந்து கொள்ளும் போது அப்போ மனதில் தான் எல்லாமே உருவாகி இருப்பது எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இதுதான் சத்திய தர்மம். இந்த சத்திய தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள். இதுதான் பகவான் புத்தர் கூறிய தத்துவம். இந்த தத்துவம் தெரிந்து கொள்ளாத ஒருவர், பகவான் புத்தர் கூறிய இந்த தத்துவம் தெரிந்து கொள்ளாத ஒருவர், அவர் பௌத்தரும் கிடையாது, அவர் பௌத்த பிக்ஷுவும் கிடையாது. அப்போ அவர் புத்தரை பற்றி கதைப்பதனால அவருக்கு பலன் கிடையாது. அவருக்கு புத்தரை பற்றி கதைக்கவும் தெரியாது, புத்தரை காணவும் தெரியாது. பகவான் புத்தரை சந்திப்பதற்கு நாங்கள் தர்மத்தை சந்திக்க வேண்டும். யோ தம்மம் பசதி சோமம் பசதி என்று பகவான் புத்தர் கூறிய இந்த தர்மத்தை காண்பவர் தான் புத்தரை காண்பார். அப்போ புத்தர் என்பது எங்கேயும் இருப்பவர் கிடையாது, எங்கேயும் இருந்தவர் கிடையாது. புத்தர் என்றால் ஒருத்தர் இல்லை. ஜட்டில நிகண்ட பிராக்மண அப்படின்ற அந்த காலத்தில் நிறைய சுவாமி நீ கடவுளா, இறைவனா, ஆண்டவனா அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு அனைத்து கேள்விகளுக்கும் அங்கே பதில் இல்லை. புத்தர் என்றால் ஒருத்தர் இல்லை என்ற பதிலை கூறுகிறார்கள். கேட்கிறார், நீங்கள் யார் என்று, கடவுளா, இறைவனா, மனிதனா, யார் என்று கேட்கிறார். எல்லா வழிகளிலும் எல்லா வார்த்தைகளும் எல்லா பெயர்களையும் கூறி கேட்கிறார் உப்பக்க ஆஜீவ பகவான் புத்தர் அவர்களிடம். அப்போ புத்தர் கூறும் பதில்தான் இல்லை இல்லை என்று தான் கூறுகிறார்கள். அப்போ இல்லை என்றால் நீங்கள் சொல்லுங்க சாமி யார் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நான் புத்த என்று கூறுகிறார், நான் புத்த என்று கூறுகிறார். புத்த என்றால் அங்கே ஒருத்தர் இல்லை என்ற பொருளை தான் இங்கே எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. புத்த என்பது ஒருத்தர் கிடையாது, ஒருத்தர் இல்லை என்ற சுபாவம் தான் புத்த சுபாவம். ஒருத்தர் அங்கே கிடையாது. அனைத்து துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம். அப்போது தர்மத்தை காண்பவர் தான் புத்த சுபாவத்தை காண முடியும், புத்தரை காண முடியும். அதை தவிர சிலைகளில் புத்தரை தேடுபவருக்கு ஒரு காலமும் புத்தர் கிடைக்க மாட்டார், அகப்பட மாட்டார். அப்போ இந்த சமத்த தியானத்தை மேற்கொண்டு மூழ்கி இருப்பதனால அவர் யாரும் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. ஆனால் பகவான் புத்தர் கூறிய இந்த விதர்சனா தியானத்தை மேற்கொண்டு மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவர் மனதின் மாயையை புரிந்து கொள்கிறார். அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தான் உலகம். அப்போ இன்றைக்கு உலகம் ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழும் மனிதன் அத்தனை பேருக்கும் உலகம் ஒன்று நிரந்தரமாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அப்போ இவர்கள் எல்லாமே இருப்பது மனதின் மாயையில். உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு வாழும் மனிதன் அத்தனை பேரும் மனதின் மாயையில் தான் இருக்கிறார். அப்போ அவருக்கு உலகம் ஒன்று கிடையாது. அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எதுவும் இல்லை அப்படின்ற 2 உச்சக்கட்டங்களில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த உச்சக்கட்டங்களில் வாழும் மனிதன் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட மனிதன் 2 உச்சக்கட்டங்கள் அங்கே உருவாகுகிறது. வெளியில் இருக்கிறது, அம்மா இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டவர் குழந்தை, அது அம்மா நல்லவர் கெட்டவர் என்ற 2 நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம், இன்பம் துன்பம், புகழ்ச்சி இகழ்ச்சி, விருப்பு வெறுப்பு என்ற 2 உச்சக்கட்டங்கள் இங்கே இருக்கிறது.
வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அதில் 2 உச்சக்கட்டங்கள் உருவாகுகிறது. அந்த 2 உச்சக்கட்டங்களில் தான் இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு லாபமும் நஷ்டமும் இருக்கிறது, விருப்பும் இருக்குது, வெறுப்பும் இருக்குது. அப்போ இந்த 2 உச்சக்கட்டங்களில் வாழும் மனிதன் உண்மை என்ன என்று தெரியாத மூடனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு. அப்போ இதான் மூடத்தனம். அப்போ இந்த மூடத்தனத்தில் வாழும் மனிதன் இவர் போவது துன்பத்தை நோக்கி. இவருக்கு இன்பம் எங்கேயும் கிடையாது, மகிழ்ச்சி எங்கேயும் கிடையாது, ஆனந்தம் எங்கேயும் கிடையாது. அப்போ இப்படியான மனிதன் இன்றைக்கு சமத்துவ தியானத்தை மேற்கொண்டு இன்றைக்கி இருக்கிறாங்க இந்தியாவில். சத்குரு இருக்கிறாரு. இவர் சொல்கிறாரு, இந்த சமத்துவ தியானத்தில் மூழ்கி மேற்கொண்டு இதை மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இதில் மூழ்கி இருந்தால் நாங்கள் துன்பத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருவோம், இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருப்போம், எங்களுக்கு மரணம் கிடையாது, இதுதான் மரணத்தை வென்ற சுபாவம் என்று இன்றைக்கி சொல்கிறார்கள். அப்போ இது மூடத்தனம். இது உண்மையான கதை இங்கே இல்லை. சத்தியம் என்னவென்று தெரியாது. மனம் உருவான விதம் பற்றி படித்த சமுப்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி இவர்கள் யாருக்கும் தெரியாது. அப்போ இவர்கள் அனைவரும் மூடத்தனத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி பரவச நிலையில் இருப்பதனால இவர்கள் யாரும் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. அப்போ இவருடைய போதனைகளை கேட்டு இவர் பின் போகிற அனைவருமே மூடத்தனத்தில் தான் மூழ்கி இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் அனைவரும் துன்பத்திலிருந்து விடுதலை அடையலை. துன்பத்திலிருந்து விடுதலை அடையும் வழி இவர்களுக்கு என்றைக்குமே கிடைக்கப் போவது கிடையாது. அப்போ அவர்கள் எல்லாத்தையும் கைவிடணும். கைவிட்டுட்டு இந்த சத்தியத்தை கைக்கு எடுக்கணும். மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் கூறிய இந்த சத்திய தர்மத்தை அவர்கள் கைக்கு எடுக்கணும். கைக்கு எடுத்ததை பரிசீலனை செய்து பார்க்கணும். மனம் உருவான விதத்தை பற்றி ஒரு விமர்சனத்தை செய்து பார்க்கணும். அதை செய்ய முடியும் இந்த சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு மட்டும்தான். ஏனென்றால் அந்த படித்த சமபாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி இன்றைய மனிதனுக்கு தேடுதலை தனியாக செய்ய முடியாது. தனியாக சுயமாக அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு ஞானம் படைத்தவன் இந்த உலகத்தில் இன்றைக்கு கிடையாது. அப்போது இந்த தர்மத்தை கேட்பவருக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது. சத்திய ஞானம் அடைய முடிகிறது. தர்மத்தை கேட்கணும். சுத்தமே ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். சுத்தமே ஞானம் என்ற சத்தியத்தை கேட்கும் ஞானம் ஒன்று வரணும். அந்த வழியாக அவர் அந்த சத்திய தர்மத்தை கேட்பவர் மனம் உருவான விதம் பற்றி இந்த தர்ம போதனையில் அவர் கேட்டு தெரிந்து கொள்கிறார். முதலில் தெரிந்து கொண்டவர் இதை புரிந்து கொள்ள அந்த தம்ம சக்குசை என்ற தர்மத்தை காணும் கண்ணொன்று இங்கே திறக்கப்படுகிறது. தர்மத்தை காணும் கண் என்பது சத்தியத்தை காணும் கண். கண் என்பது உடம்பில் உள்ள கண் கிடையாது, முகத்தில் இருக்க கண் இல்லை. இது சத்திய ஞானத்தின் வழியாக வரும் கண்ணொன்று, பார்வை ஒன்று, இந்த சத்தியத்தை காணும் ஞானம் ஒன்று. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள இந்த கண் திறக்கப்படுகிறது. இந்த கண் திறக்கப்பட்டதன் காரணமாக இவருக்கு தெரிவது சத்தியம்தான். எங்கே பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதையெல்லாம் உணர்ந்தாலும் அவருக்கு தெரிவது சத்தியம் மட்டுமே. அவருக்கு இதான் தம்ம சக்குசை என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது. இப்போ தம்ம சக்குசைக்கு தெரிவது எல்லாமே சத்தியம்தான். அவர் மூழ்க மாட்டார், எங்கேயும் அடிமையாக மாட்டார், மனதின் மாயைக்கு அகப்பட மாட்டார். மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்தும் வழியில் அவர் பயணம் செய்வார். அப்போ இந்த சத்திய ஞானம் அடைந்த இவர் ஆரிய ஸ்ராவகர், ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைவோர் இவர்தான் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது. அப்போ இந்த வழிக்கு வருபவர் தான் சத்திய ஞானம் அடைவார். அவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்து கிருத்தக் ஞானத்தில் அவர் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இந்த ஏத்தும் படித்த சம்பூதா ஏத்து நிருத்தா நிருஞ்சதி என்ற இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு நாங்கள் வர வேண்டும். இதில் பார்த்தால் எங்களுக்கு இது சித்தேன நியத்தி லோகோ சித்தேன பரிகசத்தி என்ற மனதால் உருவாக்கப்பட்ட உலகம் எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் இந்த சத்திய தர்மத்தினோடாகத்தான். அப்போ இதில் சமத்துவ தியானம் கிடையாது. பகவான் புத்தர் கூறலை சமத்துவ தியானத்தை மேற்கொள்வதனால யாரும் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது என்பதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். சமத்துவ தியானத்தை அனைத்தையும் கைவிட்டுட்டு தான் இந்த படிச்ச சமபாதை என்ற மனம் உருவான விதத்தை பற்றி தேடுதலை விமர்சனத்தை செய்தார்கள். இதுதான் விதர்சனா தியானம். இந்த விதர்சனா தியானத்தை செய்வதனால்தான் உங்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியும், மனதிலிருந்து விடுதலை அடைய முடியும், நிர்வாணம் அடைய முடியும் என்ற சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள். அப்போ இதை நாங்கள் கையில் எடுக்க வேண்டும். விதர்சனா தியானத்தை கையில் எடுக்கணும். இவ்வளவு காலம் நாங்கள் ஏமாந்து திரிந்தது போதும்.
கண் இருந்தும் குருடராக வாழ்வது சரியா? கண் இருந்தும் குருடராக வாழ்ந்து சாகும் வரை குருடராகவே இருந்து சாகணுமா? நாங்கள் கண் திறந்து பார்க்கும் காலம் இது. காலம் வந்துவிட்டது. சத்திய தர்மம் இன்றைக்கு எங்களுக்கு கேட்கிறது. அது இந்த விதர்சனா தியானம் மூலம் மனம் உருவான விதம் பற்றி ஒரு ஆழ்ந்த சிந்தனை, ஒரு விமர்சனத்தை செய்து, அந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொண்டு, இந்த மனதின் மேலும் வழியில் பயணம் செய்து, இந்த மனதிலிருந்து விடுதலை அடைந்து, இந்த மனதின் மீது இருந்து விடுதலை அடைந்த சுபாவத்தோடு சத்திய ஞானம் வழியாக, குத்திய ஞானம் வழியாக பயணம் செய்து, இந்த விதர்சனா தியானம் மூலம் சமத்த விபசனா யுகந்தன் என்ற சமத்த விபசனா யுகந்தன் என்ற சமத்த தியானமும் இங்கே பெறப்படுகிறது. அதாவது விதர்சனா தியானம் மூலம் விதர்சனா தியானம் செய்பவருக்கு மனம் உருவான விதம் பற்றி ஒரு ஆழ்ந்த சிந்தனையை, விமர்சனத்தை செய்பவருக்கு மனம் வந்து ஒரு நிலைக்கு வருகிறது. இந்த மனம் அலைப்பாய்வது கிடையாது. மனம் அலைப்பாயாத போது மனம் ஒரு நிலையை அடைந்து, மனம் ஒரு நிலைக்குள் இருப்பது தான் இந்த சமத்த தியானத்தில் நடப்பது. அப்போ இந்த சமத்த விபசனா யுகந்தன் என்ற இரண்டும் ஒன்றாக இணைந்து தான் இவர் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ சமத்த விபசனா யுகந்தன் என்ற இரண்டும் ஒன்றாக இணைந்ததன் காரணமாக தான் இவர் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் சமத்த தியானத்தை மேற்கொள்வதனால் மட்டும் யாரும் நிர்வாணம் அடைவது கிடையாது. அவர் மனதின் மாயைக்குத்தான் அகப்பட்டு இருப்பார். அவருக்கு மீண்டும் துன்பம்தான். அவர் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. அவர் சமத்த விபசனா யுகந்தன் வழியாக பயணம் செய்து அவர் விபசனா கணிக சமாதியில் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். விபசனா கணிக சமாதி என்பது இந்த விதர்சனா தியானம் செய்பவருக்குத்தான் இருக்கிறது. மனம் உருவான விதம் பற்றி தேறுதலை செய்பவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து விபசனா கணிக சமாதியில் அவர் நிர்வாணம் அடைவார். அப்போ இந்த சமாதி நிலையானது இந்த சமத்த தியானத்தை மேற்கொள்வதனால கிடைக்கிற சமாதி நிலை கிடையாது. இது நிரந்தரமான சமாதி நிலை. இந்த சமாதி நிலை என்பது 24 மணித்தியாலமும் இருக்கக்கூடியது. அது எந்த காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டாலும், நாங்கள் வீட்டில் இருந்தாலும், காட்டில் இருந்தாலும், தொழிலில் இருந்தாலும், படித்து கொண்டிருந்தாலும், எந்த துறையில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இந்த இந்த சமாதி நிலையானது இல்லாமல் போவது கிடையாது. அது எந்நேரமும் இருக்கக்கூடியது. அதுக்கு இந்த சமாதி நிலைக்கு இல்லாமல் போகக்கூடியது கிடையாது. சமத்த தியானத்தை மேற்கொள்ளும் இந்த சமத்த தியானத்தில் மூழ்கி இருப்பவர், அவருக்கு ராகதேசமோக இருக்கிறது. அவர் ஆத்ம துஷ்டியை வைத்துக்கொண்டு, ஆத்ம துஷ்டியில் இருந்து கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மூழ்கி இருக்கிறார். அவர் மனதை ஒழித்து வைத்து கொண்டு தான் இருக்கிறார். எண்ணங்களை ஒழித்து வைத்து கொண்டு ஒரு எண்ணத்தில் மூழ்கி இருக்கிறார். அப்போ அவர் இருப்பது ராகதேச மோக என்ற இந்த மனதின் மாயையில், ஆத்ம துஷ்டியில். ஆனால் இந்த விதர்சனா தியானத்தை மேற்கொள்ளும் இந்த மனிதர் இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து, இதை புரிந்து கொண்டு மனதில் மேலும் வழியில் பயணம் செய்யும்போது அவர் ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து இந்த மனம் ஒரு நிலையான நிலைக்கு வருகிறார். அதாவது மனதின் மாயைக்கு மீண்டும் அவர் அகப்பட மாட்டார். மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் சத்தியத்தோடு இணைந்து செயல்படும் போது அவர் இந்த பரவச நிலைக்கு வருகிறார். இந்த பரவச நிலையானது எந்நேரமும் இருக்கக்கூடியது. இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்திய தர்மம் என்று பகவான் புத்தர் அவர்கள் அதைத்தான் கூறினார்கள். இது சங்கித்தே நிப்பிதாய, இது புரிந்து கொள்ளக்கூடியது. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொண்டு இந்த மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது இது புரிதலினூடாக நடக்கிறது. புரிதலினூடாக நடக்கும் இந்த மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த இந்த ஆரிய புத்த ஸ்ராவக சமத்த விபசனா யுகந்தன் என்ற பயணத்தை மேற்கொண்டு விபசனா கணிக சமாதியில் இவர் நிர்வாணம் அடைகிறார்.
இந்த சமாதி நிலையானது எந்நேரமும் இருக்கக்கூடியது. அது ஒருபோதும் மறுபடியும் ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயைக்கு அவர் அகப்பட மாட்டார். எண்ணங்களுக்கு அவர் அகப்பட மாட்டார். மனதின் மாயைக்கு அவர் அகப்பட மாட்டார். மனதிலிருந்து முற்று முழுதாக விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான். இதுதான் புத்த சுபாவம். இந்த புத்த சுபாவத்தை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள். அப்போது இன்றைக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் நீங்கள் பெரும் பாக்கியவான்கள். இந்த சத்தியத்தை தர்மத்தை கைக்கு எடுங்க. சத்திய தர்மத்தை கைக்கு எடுத்து இதை ஒரு விமர்சனத்தை செய்து பாருங்கள். இதை கேளுங்க. கேட்டு ஒரு தேடுதலை ஒரு விமர்சனத்தை செய்து பார்த்தால் உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போது இதுதான் சத்தியம் என்ற ஒரு உறுதியான நிலை உங்களுக்குள் வரும். அப்போது நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு அதை விட மாட்டீங்க. நீங்கள் அதெல்லாமே உங்களை விட்டு ஒளிந்து போகும். நீங்கள் மூழ்கி இருந்தது எல்லாமே உங்களை விட்டு ஒளிந்து போகும். தூர ஓடிவிடும். அப்போது நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவத்தில் சத்தியத்தோடு இணைந்து செயல்படும் போது நீங்கள் அனைத்து துஷ்டியிலிருந்தும் விலகி இந்த சம்மா துஷ்டிக்கு வருவீங்க. அப்போ சம்மா துஷ்டிக்கு வந்த உங்களுக்கு இந்த நிரந்தரமான சுவை இங்கே தான் இருக்கிறது. ஏதான் சாந்தாங் ஏதாம் பிரணீதாங் எதிதான் சப்ப சங்கார சமத்துவ என்ற இந்த சாந்தமான இனிமையான சுவை இங்கே தான் இருக்கிறது. அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்த போது, மனதின் மாயிலிருந்து கற்பனை உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது, கனவில் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் இந்த சத்தியத்துக்குள் விழித்து கொண்டபோது, கனவிலிருந்து விழித்து கொண்ட நீங்கள், கற்பனையிலிருந்து விழித்து கொண்ட நீங்கள், மனதின் மாயிலிருந்து விழித்து கொண்ட நீங்கள் ஒரு இந்த சமாதி நிலையை அடைகிறீர்கள். இந்த சமாதி நிலையான இந்த நிர்வாண சுவை இங்கே தான் இருக்கிறது. இந்த சமாதி நிலையானது, இந்த சுவையானது இங்கே தான் இருக்கிறது. இதான் விதர்சனா சமாதி. இந்த சமாதி நிலையை அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணாயி.